நேற்று இந்து மக்கள் கட்சியின் மாநில துணை செயலாளரும் நெல்லை மாவட்ட இந்து முன்னணியின் முன்னாள் செயலாளருமான உடையார், நெல்லை புறநகர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் தமிழ்ச்செல்வன் ஆகியோரிடையே பேசிய ஆடியோ நேற்று முழுவதும் வெளியாகி தமிழகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டது. இதில் பேசிய உடையார் இந்து முன்னணி பிஜேபி தலைவர்களை கடுமையாக விமர்சித்திருந்தார். பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே உள்ளடி வேலைகள் நடைபெற்றதாகவும் அதனால் வேட்பாளர்கள் வெற்றி பெற முடியவில்லை எனவும் குற்றம் சாட்டியிருந்தார். நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலி பாஜக வேட்பாளராக போட்டியிட்ட நயினார் நாகேந்திரன் குறித்தும் அதில் பல கருத்துக்களை உடையார் தெரிவித்திருந்தார். இதற்கு கடுமையான எதிர்ப்பு பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தும் இந்து முன்னணியில் இருந்தும் வந்த நிலையில் தற்போது 4 பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு பாளையங்கோட்டையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பானு, உடையார் திருநெல்வேலி பகுதியில் வண்ணார்பேட்டை பகுதியில் வசித்து வருகிறார். செக்ஷன் பிரிவுகள் 153, 153A, 504 மற்றும் 505(2) ஆகிய 4 பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு தொடரப்பட்டு இந்த வழக்கினை திருநெல்வேலி பாளையங்கோட்டை காவல் நிலையத்தின் உதவி ஆய்வாளர் துரைப்பாண்டி என்பவரே கொடுத்துள்ளார். இந்த செக்ஷன்களில் பேச்சாலோ எழுத்தாலோ அல்லது சைகையாலோ மத, இன, மொழி, ஜாதி, சமய சம்பந்தமான உணர்ச்சிகளை தூண்டிவிட முயற்சி செய்வது, யாரேனும் ஒருவரை வேண்டுமென்றே அவமதித்து அதன் மூலம் ஆத்திரமூட்டுவது, மேலும் கலகம் விளைவிக்கும் உள்நோக்கத்துடன் வேண்டுமென்றே ஆத்திரமூட்டலை ஏற்படுத்துவது, பகை, வெறுப்பு அல்லது தீய எண்ணத்தை உருவாக்குவது என 4 பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு தொடரப்பட்டு தற்போது பாளையங்கோட்டையில் உடையார் கைது செய்யப்பட்டார். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலும் இந்து முன்னணி சார்பிலும் இந்த ஆடியோ வெளியானதற்கு மிகப்பெரிய எதிர்வினை இன்று முழுவதும் ஆற்றப்பட்டது. அவர் தற்போது இந்து முன்னணியில் இல்லை என்றும் அவர் இந்து மக்கள் கட்சியில் தான் இருக்கிறார் என்றும் இந்து முன்னணியில் இருந்து ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியிலும் எங்கள் உள்கட்சி விவகாரங்களை பற்றி பேசுவதற்கு இவர் யார் என இன்று கேள்வி கணைகள் தொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்ததாக பாளையங்கோட்டை உதவி ஆய்வாளர் துரைப்பாண்டி கொடுத்த புகாரின் அடிப்படையில் திருநெல்வேலி வண்ணார்பேட்டையைச் சேர்ந்த உடையார் தற்போது கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளார். இன்னும் சில மணி துளிகளில் அவரை பாளையங்கோட்டை சிறையில் கொண்டு அடைப்பதற்கான வேலைகள் ஆரம்பமாகும் என காவல்துறை வட்டாரத்தில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று ஆடியோ வெளியாகி பரவலாக பேசப்பட்ட நிலையில் இன்று அவர் கைது செய்யப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. பானு, விவரங்களுக்கு நன்றி வனராஜ்.